ஏய் மாப்பிள, போன மாசம் வாங்கின புது துணி தான்டா இன்னைக்கு உன் வீட்டு கிச்சன் கறி துணியா இருக்கு. துணிக்கே இந்த நிலமனா சும்மா உன் நிலைமையை யோசிச்சு பாரு. எந்திரி வேலை கிளம்பு. பேக் டு அனதர் வீடியோ இன் டான்ஸ் ஆஃப் ஸ்வேதா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் பாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க. இப்போ வந்து கரண்ட் வெர்ஷன் நீங்கள் ஒருத்தங்களாக இருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்ட் உங்ககிட்ட இருந்து நீங்கள் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன? ஸோ இப்படி நான் இருந்தேன், இப்போ வந்து இது நான் மாற்றிட்டேன், அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்து ஒர்க் பண்ணுவேன். இப்போ ஃபேமிலி இது பார்க்குறேன். கரெக்ட். ஸோ வந்து நம்ம வயசாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகும், ஃபேமிலியை பார்க்க வேண்டி வரும். ஒன்ஸ் அந்த காலேஜை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ அதில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் என் ப்ரிஃபரன்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறதெல்லாம் கேட்டால் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகுமோ அவங்க ஃபாலோ பண்ணலாம். அதுவுமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான், ஒரு மேரேஜ் அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, எக்ஸ்ட்ரோவர்ட் மீ, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் டு அன் இன்ட்ரோவர்ட்? ஆக்சுவலாக வந்து உனக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த ஓட்டரை வச்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை? எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி ஓவர் ஷேர் பண்ணி பிரச்சனைகளாக வருது பார்த்தியா, அதுதான் வந்து கஷ்டம். இப்போது ஆக்சுவலாக வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் ஆர் பிளெஸ்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க எங்கே பேசணும் பேசக்கூடாது, அவங்க ஃபீலிங்ஸை அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும்னு நான் யோசிப்பேன். ஏன்னா இப்போ நான்லாம் ஓவர் ஷேர் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்து நான் என்ன யோசிக்கிறேன், என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறத வந்து யாருக்குமே தெரியாமல் அப்படி வந்து மண்டை பிடிச்சிட்டு சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. என் கூடலாம் வந்து ஒரு 2 நாள் என் கூட கண்டினியூஸாக பேசினா போதும், ஓகே இவன் இந்த பீஸ் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிடும். ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது வந்து இட் வாஸ் குட் அன்டில் என்ன ஒரு சட்னி எக்ஸ்ட்ரா கேட்குறதுக்கும், ஒரு டிக்கெட் சேஞ்ச் கேட்குறதுக்கும், இல்லை வந்து பார்கெயின் பண்ணுறதுக்காகவும் வந்து நீ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும்னா அவசியமே கிடையாது. அப்படி என்ன கிடச்சிது? எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்து என்ன கிடச்சிது? நத்திங். ஓகே, பீயிங் சின்சியராக இருக்கேன். சின்சியர் வேர்டு. இந்த வார்த்தையை கேட்டே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இல்லையா யாருக்குமே? இது ஏன் இவ்வளோ யூனிக்? லைக் இதெல்லாம் நான் கேட்டு எவ்வளோ வருஷம் ஆன மாதிரி இருக்குது இந்த வார்த்தை. சின்சியராக இருக்கேன். சின்சியர் யூ ஆர் சின்சியர். ஓகே, என்ஜாயிங் மை ஓன் கம்பெனி. வெரி குட் ஆன்சர். ஆக்சுவலி ஐ ஸ்டில் டூ இட். லைக் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ வந்து என்னென்னா இட் பிகம்ஸ் அ நெசசிட்டி நவ். எல்லாருக்குமே வந்து அது தேவை. நீ தனியாக இருக்கிறதுக்கு வந்து பழகிக்கிறது பெட்டர் எல்லாருமே வந்து. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாரோடையும் அப்படியே ஜோவியலாக இருந்து பழகி ஃப்ரெண்ட்ஸ் தான் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு இருந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நீ தான் பார்த்துக்கணும், எல்லாருமே போயிடுவாங்க, இன்னும் யாருமே இல்லை கூட அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் வரும். தனியாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். ஓகே, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மயிறு மாதிரி ஆகிருச்சு. யூ அண்ட் மீ ஆர் த பெஸ்ட் டியூ ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம்னு ஒன்று ஃபஸ்ட்டாச்சும் இருந்துச்சு. செல்ஃப் எஸ்டீம்னு ஒன்று இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு. இப்போல்லாம் வந்து என்ன நானே வந்து ஒரு மனுஷியாக கூட வந்து மதிக்கிறதே கிடையாது. நீலாம் மனசு ஜென்மம் தானா, இந்த வழியில் எவனாச்சும் போவானா அப்படிங்கிற மாதிரி என்ன நானே ரொம்ப டீக்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஏதோ சம்திங் எங்கேயோ இடிக்குது. பட் எப்படி இதெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. அதுக்குள்ளே வந்து எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ எஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸு இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிலாம் கிடையாது. பட் இருந்தால் நல்லாயிருக்கும் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஸோ எஸ், நைஸ் ஆன்சர். கவிதை, கற்பனை, கிரிஞ்ச், காஜிலெஸ். ஸோ அதெல்லாம் ஒரு காலம் தம்பி. ஒரு காலத்தில் வந்து நோட்லாம் போட்டு கவிதைலாம் எழுதி வச்சு ஸோ அந்த மாதிரி
எஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அது வந்து என்ன சொல்கிறது, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் உன்னோட ஃபீலிங்ஸையும் நீ பார்க்குற விஷயங்களையும் வந்து ரொம்ப பாலிஷ்டான லைன்ஸ் வச்சு சொல்கிறது தான் வந்து கவிதை. ஸோ பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம் டு மை ஹோம் அதே மாதிரி தீமா தீமா சாங் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் கவிதை, வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. அண்ட் கிரிஞ்சு. ஸோ கிரிஞ்ச் இஸ் எவ்ரிவேர், எவ்ரி ஒன் இஸ் கிரிஞ்ச் அன்டில் இட்ஸ் யுவர் டர்ன். ஸோ நீ வந்து பண்ணுறப்போ நீயும் அதே விஷயத்தை தான் பண்ணியிருப்ப. பட் மற்றவங்க பண்ணுறது பார்க்குறப்போ கிரிஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி சொல்கிறதுல வந்து உனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னா சொல்லிட்டு போ, அவ்வளோதான். எல்லாருமே கிரிஞ்சு தான். ஸோ ஐ வில் டூ எனிதிங் டு நார்மலைஸ் கிரிஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன, சைல்டிஷ்னஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஆன்சர். பட் சைல்டிஷ்னஸ் வந்து யாரை விட்டுமே போகாது, நமக்குள்ளேயே தான் இருக்கும். அது எப்போவுமே, அது 70ஸ்லேயும் சரி, உன்னோட 80ஸ்லேயும் சரி, சைல்டிஷ்னஸ் உனக்குள்ளேயே தான் இருக்கும். அன்டில் நீ டிசைட் பண்ணுறது தான். உன்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயும் உன் ஃபேவரட் பர்சன்ஸ்கிட்டையும் நீ ஒரு மாதிரி இருப்ப. ஸோ இல்லை உன் மைண்ட் செட்லேயே வந்து ஐ எம் நாட் அ சைல்டு எனிமோர் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ கண்ட்ரோல் வேணால் பண்ணலாமே தவிர சைல்டிஷ்னஸ் எல்லார்கிட்டையுமே எப்போவுமே இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, தாத்தா பாட்டி கூட இருந்தது இல்லை. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆன்சர். எல்லாருக்குமே வந்து அது கிடைச்சிடாது. ஸோ அது வந்து ஒரு பிளிஸ்ஸான ஒரு திங்னு சொல்லலாம். ஃப்யூச்சர் ஜெனரேஷன் ஜென்சிக்கெலாம் சத்தியமாக அது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதையும் திருப்பி ரெவல்யூஷனைஸ் பண்ணிலாம் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. 50 வயசுலேயும் 60 வயசுலேயும் நம்ம என்ன நினைப்போம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வெளியே சுற்றணும், அப்படி தான் நினைப்போம். ஹூ எல்ஸ் லைக்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தயர் கிடையாது, அவங்களோட பொண்ணோட குழந்தைகளை பார்த்துக்கணும். ஏன் குழந்தைய. அண்ட் ஒன் திங் வந்து இப்போது நீங்களாம் வந்து நோட் பண்ணிங்களா அப்படின்னு தெரில. பட் ஐ ஹவ் சீன் லைக் இப்போது அந்த மென்லாம் இருக்காங்களே, லைக் அந்த ஒரு மஸ்குலன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மஸ்குலினிட்டியா ஏன்னா மஸ்குலினிட்டி வாட் எவர் பாக்கெட் ஒன்று, அந்த ஒரு மஸ்குலன் திங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து நான் நிறையா பேர்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, அவங்கவுங்க எப்படி இருக்காங்கன்னா, இப்போ இருக்க மென் எல்லாருமே வந்து வாழ்க்கையே கஷ்டம், வாழ்கிறதே கஷ்டம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, வீட்டை பார்த்துக்கணும், கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையே வந்து ஒரு பேர்டன் மாதிரி ஆக்கி, அது ஓகே அது பேர்டனே வச்சுக்கிட்டாலும் வாழவே கஷ்டம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு பேச்சுக்காவது வந்து ஐ வில் டேக் கேர் ஆஃப் திங்ஸ், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, திங்ஸ் வில் செட்டில் டவுன் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு பேச்சுக்காவது சொல்லி பழகுங்கடா. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் வந்து நான் வந்து நோட் பண்ணேன். தெரில, மேபி அன்பாப்புலர் ஒப்பீனியனாக கூட இருக்கலாம், மேபி. அவ்வளோதான் வந்து ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் எப்படி இருப்பேன்னா, கொஞ்சம் ஆட்டிடியூட், கொஞ்சம் ரொம்ப வந்து நான் ஐ டோன்ட் ஃபக்கிங் கேர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ரொம்ப இன்டென்ஸாக வச்சுருப்பேன். என்னை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் கூட கவலையே பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு நான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவேன், அந்த மாதிரி இருப்பேன். அண்ட் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் தான் வந்து நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து நான் ரொம்ப வந்து சென்சிட்டிவ் ஆகிட்டேன். காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நானாக இப்படி இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டு. ஸோ எஸ், ஸோ என்னுடைய அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸை தான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பார்ப்போம். ஸோ ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.